ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஹோம்லி பிரின்சஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் குழந்தைங்களுக்கு சூப்பராக வீட்டிலே ரெடி பண்ணக்கூடிய ஹோம்மேட் பட்டர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது நான் ஆல்ரெடி நம்மளுடைய ஹோம்லி மாம் சேனல், அதாவது நம்மளுடைய விளாக் சேனல் இருக்கு இல்லையா, அதிலே நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன், ஒரு விளாகில் காமிச்சிருப்பேன். நீங்கள் அந்த சேனல்லாம் பார்க்கலன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க அந்த சேனலை. ஸோ இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த பட்டர் ரெசிபிக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்டிலே ரெடி பண்ணிடலாம் அண்ட் ஹெல்த்தியும் கூட. இது வந்து நான் பசும்பாலில் தான் செய்கிறேன். நான் நல்லா பசும்பாலை காய்ச்சின உடனே நமக்கு வந்து கொஞ்சம் ஆற வச்சா நமக்கு இந்த மாதிரி மேலே வந்து ஆடை வந்து படிஞ்சிடும் இல்லையா, அதை நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டோர் பண்ணி ஒரு குட்டியாக ஒரு சின்ன பாக்ஸில் நான் வந்து சேர்த்து வச்சுருந்தேன். அது அவங்க குட்டியாக ஒரு பாக்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அந்த மாதிரி ஒரு 2 வாரம் வரைக்கும் நான் இந்த மாதிரி பாலாடையை எடுத்து நான் வந்து ஃப்ரீசரில் வச்சு ஸ்டோர் பண்ணேன். இப்போ இன்றைக்கி நான் பாலாடை எடுக்கிறேன்னா அதை வந்து ஃப்ரீசரில் வச்சுருவேன். மறுநாள் நான் இந்த மாதிரி பால் வந்து செய்கிறேன், எனக்கு ஆடை கிடைக்கும் அப்படின்னா நான் மறுபடியும் ஃப்ரீசர்லேருந்து எடுத்து இந்த மாதிரி பால் ஆடை வந்து சேர்த்து நான் மறுபடியும் ஃப்ரீசர்லேயே வச்சுருவேன். இந்த மாதிரி ஒரு 2 வாரத்துக்கு நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த அளவுக்கு அடியில் இருக்கு இல்லையா, இதை நான் வந்து ஃப்ரீசரில் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இதே மாதிரி நான் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு பார்க்கும்போது உங்களுக்கு ஃபுல்லாக இந்த அளவுக்கு நமக்கு கிடச்சிருக்கும். இதை நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நான் நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். அதாவது பல்ஸ் கொடுத்து அரைங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா வந்து உங்களுக்கு திரண்டு வரும். இந்த மாதிரி வெண்ணெய் தனியாக அந்த தண்ணி தனியாக வந்துடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இதில் இருக்கிற எல்லாத்தையும் நான் இதில் போட்டுட்டேன். இப்போ நல்லா சில்லுன்னு இருக்கிற ஐஸ் வாட்டர் தான் நான் ஊற்றிருந்தேன். பட் சில பேர் வந்து நார்மல் வாட்டரும் யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. பட் எனக்கு அதை பற்றி தெரியல. நான் வந்து செஞ்சது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நல்லா ஃப்ரீசரில் வச்ச சில்லுன்னு ஐஸ் தண்ணி இருக்கும் இல்லையா, அதுதான் நான் இதோட ஊற்றி நல்லா வந்து மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கிறேன். இந்த மாதிரி பதத்தில் வர வரைக்கும் நீங்கள் பல்ஸ் கொடுத்து அரைக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்தி அரைங்க. அப்போ இது மாதிரி தனியாக உங்களுக்கு திரண்டு வந்துடும். ஸோ இதை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு நம்ம இந்த மாதிரி கை வச்சு தனியாக இதை மட்டும் எடுத்து நம்ம நல்லா பால் மாதிரி செஞ்சோனாக்கா தண்ணி இல்லாமல் நமக்கு வெண்ணெய் கரெக்டாக கிடச்சிரும். இதோட வாசனை ரொம்ப அருமையாக இருக்கும். நம்ம ஹோம்மேடாக செய்கிறதுனால குழந்தைங்களுக்கு பயப்படாமல் கொடுக்கலாம். இது வந்து சால்ட்டும் இருக்காது. ஸோ எல்லா சாப்பாட்லையுமே குழந்தைங்களுக்கு நீங்கள் வந்து 7-8 மாதத்துலேருந்தே நீங்கள் பட்டர் சேர்த்து கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஏதாவது பேன் கேக் செய்கிறீங்க, அப்படி இல்லைனா ஏதாவது ரெசிபி செய்கிறீங்கன்னா, தோசை இந்த மாதிரிலாம் செய்யும்போது பட்டர் சேர்த்து நீங்கள் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் குழந்தை வந்து வெயிட் இன்க்ரீஸ் ஆவாங்க. வெயிட் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி ரெசிபீஸில் பட்டரும் ஒன்றுன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அதனால் இந்த மாதிரி ஹோம்மேடாக செஞ்சு கொடுங்க. இதே மாதிரி ஹோம்மேட் கர்ட் எப்படி செய்யலாம், நம்ம வந்து எப்பயுமே நார்மலாக செய்கிறது தான். பட் நிறைய ரெசிபி நம்மளோட சேனலில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ரெசிபி பற்றி உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க, நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இப்போ ரொம்ப ஸ்மூத்தாக சாஃப்டாக நமக்கு வந்து வெண்ணெய் ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் வந்து ஃப்ரீசரில் வச்சு கிட்டத்தட்ட ஒரு 2-3 வாரம் வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணலாம். ஒன்றுமே ஆகாது, கெட்டு போகாது, ஸ்மெல்லும் சூப்பராக இருக்கும். ஸோ இது மாதிரி வெண்ணெய்லாம் அடிக்கடி வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்து கொடுப்பீங்க இல்லையா, அதே தான். அதுக்கு பதிலாக நீங்கள் வெண்ணையும் சேர்த்து கொடுக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களை இதே மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.